ரொம்ப உற்சாகத்தோடு வரவேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து 6வது நாளாக இன்று காலை நந்தனம் டேங்க் பாண்ட் சாலையிலிருந்து ஆலயம்மன் கோயிலில் உள்ள வாரிய குடியிருப்புகள் அனைத்திலும் நாங்கள் இன்று வாக்கு சேகரிக்க இருக்கிறோம். முதல்லையே தொடக்கமே எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம். மகளிர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சி தோழர்கள்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கிறது. மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்குள்ளே பிறந்திருக்குது. உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்கள் மக்களிடத்தில் எவ்வளவு தூரம் சென்றடைகிறது என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, நல்ல சிறப்பாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நாங்கள் 5 வருடம் செய்து கொண்டு இருக்கிற பணியை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டு பிள்ளையாக நான் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்திருக்கிறேன். நிச்சயமாக அவர்கள் எனக்கு வாக்களித்து மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பார்கள். இல்லை, மக்களுக்கு அடிப்படை வசதிகளில் முக்கியமாக ஃபோக்கஸ்டாக இருப்போம் நாங்கள். அது கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அது இல்லாமல் அனைவருக்கும் வீடுன்ற திட்டத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம். இன்னொன்று இந்த பகுதியை பொறுத்த மட்டில் வீடு ரொம்ப பாழுதடைந்த வீடுகளெல்லாம் இடித்து விட்டு புதிதாக வீடுகள் கட்டும் திட்டத்தை இந்த 5 வருடங்களில் முன்னெடுக்க போகிறோம். அந்த மக்களுக்கு புதிதாக வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டத்திலே ஒரு வேகத்தை காட்டலாம்னு இருக்கிறேன். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன். கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மழை தண்ணி வந்ததுன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் மழை வந்தாலும் அதுக்கு சாட்சி கடந்த மழை காலங்கள் தான். மழை காலங்களில் உங்களுக்கு தண்ணி எங்கேயும் தேங்கலை. அந்த அளவு கிட்டத்தட்ட 44 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மழைநீர் வடிகாலெலாம் நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் மக்களுக்கு மிகப்பெரிய பயனை கொடுத்துருக்கிறது. மழை நீரை பொறுத்த மட்டும் மேக்சிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஒரு 5% அங்கும் இங்குமாக இருக்கிறது. ஆனால் அதை ஆய்வு செய்து நிச்சயமாக அதையும் சரி செய்யப்படும். கண்டிப்பாக இன்றைக்கி மாவட்டத்தில் தியாகராய தொகுதியில் நாளைக்கு வராங்க. அதற்கு பிறகு இங்கே மயிலாப்பூரம் வர்றதுக்காண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா அவங்க தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்கின்ற காரணத்தால் இங்கே சென்னையை பொறுத்த மட்டும் அவங்க நம்மளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் கிராமம் வெளி மாவட்டங்களில் போகும்போது அவர் பார்க்குறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். கடைசி கட்டத்திலே மயிலாப்பூருக்கு நிச்சயமாக எல்லா தலைவர்களும் வருவார்கள். தோல்வி பயம். ஒரே வார்த்தையில் சொல்லுறேன், தோல்வி பயம், அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.